நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பொலிட்டிக்கலா எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரா திரு விஜய் இருக்கிறார். டே ஒன்ல இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு அபத்தம் பண்ணிட்டாருன்னு ஒண்ணுமே பண்ணாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா காய் நடத்துறாரு. கரெக்ட்டா காய் நடத்துறாரு. எல்லாருமே அவர் புல்லி பண்ணி பார்க்கறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு பேசினியா, ஆணவ படுகொலைக்கு பேசினியா, மத பிரச்சனையில பேசினியா அப்படின்னு. அது கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி காமெடியா தெரியல. ஆனா அது வந்து ஒரு நூதனமான பாலிடிக்ஸ். அது வந்து பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ். அதனால தான் ரெண்டு தரப்பும் ஒரு பக்கமே நிக்குது பார்க்கிறோம். முதல் முறையாக சிறுபான்மை வாக்குகளும் வந்து நிக்குது பார்க்கிறோம். அவருக்கு இந்துக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்குது பார்க்கிறோம். அது வந்து ரொம்ப எந்த ஒரு தப்பும் இல்ல. அண்ட் டைவர்ட் ஆகாம இருக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஏடிஎம்கே டைவர்ட் ஆகுது. நாம் தமிழர் ரொம்ப டைவர்ட் ஆச்சு. நாம் தமிழருடைய எதிரியா திமுக தான் இருந்துச்சு. ஆளுங்கட்சி அப்படிங்கனால. அவர் வந்து விஜய்க்கு எதிராகவே கம் சுத்திட்டு இருந்தார். நான் பலமுறை குறிப்பிட்டேன். இதன் மூலம் உங்களுக்கு இழப்பு தானே தவிர என்ன நாம் தமிழர் தான் திமுகவை எதிர்க்கும் அப்படிங்கிற போய் நாம் தமிழர்ங்கிறது தாவேகாவை எதிர்க்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு மதிப்பு கம்மி. நான் பலமுறை குறிப்பிட்டேன். ஸ்டாலின் எதுக்கு மோடி எதிர்க்கிறார். அப்ப சீமான் வந்து விஜய் வந்து குறிவிக்கிற மூலமா தன்னோட ஸ்டேச்சர் கீழ வச்சிருக்காரு. ஸ்டாலின் குறிவிச்சு தான் இன்னும் மேல வந்து நிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான. அதே அந்த தெளிவு வந்து திரு விஜய்க்கு இருக்கு. அதனால ஸ்டாலின் தவிர யாருமே பேச மாட்டார். ஏடிஎம்கே வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டேன். இன்னும் சொன்னா ஒரு எல்லல் பண்ணார். கேள்விப்பட சும்மா குறுக்கு ஓடிட்டு வச்சிட்டு இருக்க முடியாது. அது பாஜக கூட்டத்தில் மற்றும் பலர் பத்தி நான் பேச மாட்டேன். எல்லல் பண்ணார். அவரை புறக்கணிச்சிட்டு திமுக குறிவிக்கு தான் ஏடிஎம்கே செய்ய வேண்டியா இருக்கும். அவர் போற டிராப்ல அதிமுக கரெக்டா விழுது. அவர் ஒரு டிராப் போட்டு சும்மா சின்ன பையன் ஓரமா போறாங்க அப்படின்றார். இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு வல்லமை கொண்டது யார் அப்படிங்கறத கேள்வி. டிஎம்கே ஆட்சி இருக்குது. டிஎம்கே ஆட்சி தொடரணுமா மாறணுமாங்கிறது கேள்வி. அப்ப வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி தான் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. தொடர்ங்கிறதுக்கு டிஎம்கே இருக்கு. மாறணும் யாருக்கு? அந்த இடத்துல ரெண்டு பேர் போட்டி நிக்கிறாங்க பிரதானமா. அண்ணன் சீமான் மூணாவது நிக்கிறார். அப்ப வந்து ஏடிஎம்கேவா தாவேகா வாங்குறதுல தாவேகா தன்னை அழகா போர்ட்ரே பண்ணுது. ஆனா நான் தான் ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அழகா போர்ட்ரே பண்ணிட்டு வரார். ஏடிஎம்கே என்டிஏ அந்த இடத்துல மிஸ் பண்ணுது. அந்த விஷயத்துல விஜய் ரொம்ப கரெக்டா மூவ் பண்றார்.